குன்றி போய் பன்றிக்கு நன்றி சொல்ல பாருங்க. இதுதான் ஓடை. இதில் எங்கேயும் பார்த்தா தான் பாருங்க அடுப்பு கூட்டி வச்சு சமைச்சிருக்காங்க பாருங்க. ஆனால் இவங்க வாழ்க்கை முறையெல்லாம் யோசிச்சு பாருங்க. என்னைக்காச்சும் வந்து அவங்கெல்லாம் டவுன் சிட்டியே பார்ப்பாங்க. இப்படியே இந்த சின்ன வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கு. ஆனால் நல்லா இருக்கும் மக்களை. நேச்சுரலாக இயற்கையோட இயற்கையாக மட்டன் சிக்கன் வேணா இங்கே வந்து வாங்கிக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கோழி நீட்டாக இருக்குது, கசகசன்னு இல்லாமல். அது எல்லாம் வாழை. யானைகள் அதிகம் நடமாடும் வனச்சாலை இது. குன்று இங்கேருந்து 10 கிலோமீட்டர். ஆனால் உண்மையானுமே மக்களே, நாங்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை சாதாரணமாக மட்டும் இடம் மட்டும் போட்டுறாதீங்க. ரொம்ப 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 பெருசு. நான் பைக் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேங்க. வண்டி சும்மா திணறுது காரு. இதெல்லாம் பைக் எடுத்துகிட்டு வந்து ஓட்டியிருந்தா வேறு லெவல் இருந்திருக்கு. அட் த சேம் டைம் கொஞ்சம் என்ன பண்ணால் கொஞ்சம் மேலே போக போக ஆட்டிடியூடு மாறுது. ஹை ஆட்டிடியூடு இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கூலிங் ஆகுது மக்களே. மக்களே ஃபைனலி ரீச். குன்றி நல்லா இருக்குதுப்பா. இதான் கடைசி ஊர்னு நினைக்கிறீங்க. மக்களே இங்கே பாருங்க, இதாங்க குன்றி ஊர். மக்களே மக்களுடைய வீட்டை பாருங்க. அந்த கோயில் வந்து பசுவேஸ்வரங்களா? ஆமாங்க, பசுவேஸ்வரா. என்ன சாமி? சிவனுங்களா? சிவனுங்க. கர்நாடகா கோயில் எல்லாத்தையுமே நந்தி வந்து கோயிலுக்கு மேலே வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி இங்கே வர சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்ப நாயனார் உலகில் முதலில் கண்தானத்தை செய்த. தெரியுதா அங்கே கோவில், இங்கே நந்தி, அப்படியே சுற்றிலும் பாருங்க. இது ஈரோடு மாவட்டம் தான் மக்களே. நெக்ஸ்ட்டு இங்கே கிணறு இருந்துச்சு, கிணத்துக்குள்ளே ஆமாம். இப்போ இங்கே எல்லாமே படிக்கிறாங்களா ப்ரோ? படிக்கிறேன். வந்தாச்சுங்க காட்டுக்கோவில். ஹரே ஹரே ராம 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 ஹரே 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 கிருஷ்ண 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 ஹரே ஹரே. இந்த மாதிரி மக்கள் எல்லாம் பருகூர் மாடு. இங்கே பாருங்க இத்தனை மாடுங்க. மக்களே குன்றி போய் பன்றிக்கு நன்றி சொல்ல பாருங்க. கிளம்பியாச்சு. இப்போ வரைக்கும் அட்வென்ச்சராக பைக் ரைடு பார்த்துட்டு இதுக்கப்புறம் பாருங்க கார் ரைடு. இப்போதான் மக்களே அப்படி என்ன சொல்கிறது, அந்த பெரிய ஹில் ஸ்டேஷனை விட்டு கீழே இறங்கி இங்கே பாருங்க தான் கரும்பு தோட்டத்தை பாருங்க. அப்படியே உள்ள அப்படியே அந்த குன்றிங்கிற ஒரு ஊர், அந்த ஊரை நோக்கி போயிட்டுருக்குறோம். இங்கே நிறைய ஊர் அங்கங்கே விட நம்ம ஊர் மாதிரி தான் கீழே எப்படி இடையில பிரிஞ்சு பிரிஞ்சு போக அந்த மாதிரி போயிட்டுருக்கு. இதெல்லாம் பாருங்கள் உள்ள அந்த வனவிலங்குகள் பன்றி அதெல்லாம் வராமல் இருக்கிறதுக்கு அந்த இதெல்லாம் போட்டு அந்த எர்த்து கம்பி இருக்கும் இல்லைங்க, அதெல்லாம் போட்டு வச்சுருக்குறாங்க பாருங்க. ஸோ நேரு போனால் அஞ்சன பிரிவு வந்து 5 கிலோமீட்டர்லேயே அஞ்சன பிரிவு இருக்குது. ஃபுல்லாக வாழைங்க. பாருங்க அப்படியே காடு கரையெல்லாம் தித்தி மலைக்கு மேலே நம்ம மாதிரி விவசாயத்தை போட்டு தள்ளிட்டாங்க. மக்களே போகிற வழியில் ஒரு ஓடை ஒன்று தண்ணி வருது என்னன்னு தெரில. சும்மா பார்க்கலான்ட்டு இறங்கி எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோம். மக்களே அப்படியே மேலே இருந்து கீழே வந்துட்டோமா, வாங்க அந்த ஓடை கீழே போய் காமிக்கிறேன். இங்கெல்லாம் வந்து கறியெல்லாம் வறுத்துருக்காங்க மக்களே. நம்பாளுங்க நல்லா தான் இருக்குது. ஆனால் வந்தால் சவுட்டுக்கு சுற்றிக்கலாமான்னு தெரியுது. அந்த ரேஞ்சில் தான் இருக்குது. ஓடையில் வந்து இப்போ தண்ணி இல்லை. நல்ல மழை பெஞ்சதுன்னா தண்ணி போகும். அதான் இந்த ஒரு மாதம் 2 மாதம் கழிச்சு வந்தோம்னா ஃபுல்லாக தண்ணி போயிட்டுருக்கு. மழை பெய்யணும் மக்களே. மழை பெஞ்சாதான் தண்ணி இங்கே வரும். ஆடு மாடு மேய்க்கிற ஏரியா இந்த பாரு. சரிங்களா, இதுதான் ஓடை. இதில் எங்கேயும் பார்த்தா தான் பாருங்க அடுப்பு கூட்டி வச்சு சமைச்சிருக்காங்க பாருங்க. நான் பாலுங்க ஒரு இடத்தையும் விடுவதில்லை. இங்கேயும் சமைச்சிருக்காங்க. ஓடை பாருங்க எப்படி போயிட்டுருக்கு பாருங்க. காட்டு ஓடை. தண்ணி நிறையா இருக்குதுங்க இங்கெல்லாம் பாருங்க. இதா தண்ணி. இதா வாழை இலை எல்லாம் கிடக்கு. தண்ணி பாருங்க. இங்கெல்லாம் தண்ணி இருக்குன்னா யானை வந்தால் ஏதாவது குடிக்க வந்தால் வருங்க பாருங்க. சமைச்சிருக்காங்க பாருங்க மக்களே. ஓடை பாருங்க எப்படி போகுது பாருங்க. குன்றி போகிற வழியில் இந்த ஓடை இருக்குது. சரி ஓகே மக்களே, அப்படியே இந்த பக்கம் சீனை பாருங்க. ஆஹா தெரியுதா? அது என்ன கரும்பு தானே? அது கரும்பு பாருங்க மக்களே. இப்படிப்பட்ட இடத்துல இதையெல்லாம் வெட்டி எப்படித்தான் அந்த கரும்பையெல்லாம் வந்து கொண்டாந்து சேர்த்து வாங்கின்னு தெரில.
நம்ம ஊருக்கால காட்டுக்கால கரும்பு இருந்ததுன்னா லாரி காட்டுக்கால ஓடணுங்கிறாங்க. கொஞ்சம் தடத்துக்கு இருந்தாலும் எடுத்துகிட்டு வரது. ஆனால் சிரமம் தான் வேலை, சும்மா சின்ன வேலை கிடையாது. இருந்தாலும் சொல்கிறேன், அதையே வெட்ட மாட்டேங்கிறாங்க. கரும்பு செட்டு வந்ததுன்னு வைங்களேன், வெட்ட மாட்டாங்க. கொஞ்சம் சிரமமாக இருந்துச்சுனால வெட்ட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. இவங்கெல்லாம் எப்படி என்ன பண்ணி எப்படி அறுவடை பண்ணுவாங்க? டவுட்டாக இருக்குது மக்களே. ஆனால் பாருங்க எப்படி இங்கெல்லாம் பாருங்க, அப்படியே அங்கங்கே ஊரை பாருங்க மக்களே. ஆனால் இவங்க வாழ்க்கை முறையெல்லாம் யோசிச்சு பாருங்க. நான் என்னைக்காச்சும் இல்லை இவங்கெல்லாம் டவுன் சிட்டியே பார்ப்பாங்க. இப்படியே அந்த சின்ன வட்டத்துக்குள்ளேயே வாழ்ந்துட்டு இருக்கும். ஆனால் நல்லா இருக்கும் மக்களே, நேச்சுரலாக இயற்கையோட இயற்கையாக. மட்டன் சிக்கன் வேணால் இங்கே வந்து வாங்கிக்கலாம், ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. கோழி வேணால் போகும்போது அப்படியே இங்கேருந்து எடுத்துகிட்டு போய்க்கலாம். இங்கெல்லாம் எவ்வளோ கிலோ? 300. இங்கே பாருங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. அண்ணன் இப்போ தான் போட்டு வச்சுருக்காரு. சரி, வரும்போது வந்து அப்படியே எடுத்துகிட்டு போயிடலாம். ஆனால் பன்றி இந்த குன்றியா அந்த ஊர் பேர்? எவ்வளோ தூரம் போகணும்? 8 கிலோமீட்டர் போகணும். இங்கே எப்படி சிக்கன் சமைச்சு தருவீங்களா? வெட்டி கொடுக்குறதா? சரி 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 மக்களே, போயிட்டு வந்துடலாம். பாருங்க இப்படி குன்றி போகிற வழியில் அண்ணனுடைய சிக்கன் கடை இருக்குது. இது போக அங்கேயும் கடையில் இருக்குது. இருந்தாலும் இங்கே பாருங்கள் இட வழி வச்சுருக்காரு. பாருங்க அண்ணன் கோழி வந்து நல்லா நீட்டாக ஃப்ரெஷ்ஷாக வச்சுருக்காரு. அதுதான் மேட்ரு. கோழி நீட்டாக இருக்குது, கசகசன்னு இல்லாமல் நீட்டாக இருக்குது. அதான் மக்களே இங்கே பாருங்க, அப்படியே அந்த ஓடையை ஒட்டியே போய்கிட்டு இருக்கிறோம். இங்கெல்லாம் பாருங்கள் மக்கள் கலாச்சாரம் பாருங்கள். எங்கே போனாலுமே நதியை ஒட்டி தான் மக்களுடைய நாகரிகம். அது மலையாக இருந்தாலும் சரி, ஊர் அந்த இருட்டிப்பாளையம் லெஃப்ட் சைடில் போனால் 6 கிலோமீட்ரு. நிறைய வீடுகள் அங்கங்கே வருங்க. ஆமாம் நேருமாம்மா குன்றி 8 கிலோமீட்டராம்மா மக்களே. அந்த கரும்பு சொன்னல, அதுக்கு என்னென்னா வழி வந்து இந்த ஆற்றுக்குள்ளே இறங்கி போகிற மாதிரி வழி இருக்குது, பாதை இருக்குது. டிராக்டர் அந்த அதில் எடுத்துகிட்டு வந்துடும் அந்த கரும்பெல்லாம். நான் தான் யோசிச்சேன், எப்பறம் அந்த கரும்பெல்லாம் அறுவடை ஒன்றாங்க நினச்சேன். வழி இருக்குது, வழி போட்டு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்க மக்களே, மலைக்கு மேலே ஊர்களை பார்த்தீங்கனாலே எப்படி அங்கங்கே சூப்பராக இருக்குது பாருங்க ஏரியா. வாவ், பாருங்க அங்கே இடையில அது எல்லாம் வாழை, அங்கங்கே மலையை பாருங்க. இது ஒன்று எல்லாம் செவ்வாழை அது இதுன்னு சூப்பர் சூப்பர். அப்படியே காட்டுக்காலே ஓர மாதிரி இருக்குதுங்க. இங்கே பாருங்க பாதை பாருங்க மக்களே. இதெல்லாம் பாருங்க காடு பாருங்க, தித்திருக்கிறாங்க பாருங்க. எல்லாம் கல் கட்டி எப்படி தித்திருக்கிறாங்க பாருங்க மக்களே. மலைக்கு மேலே காட்ட இதெல்லாம் கீழே இருந்து வந்து வாங்கி பண்ணுறதுதான் தெரியுது. அங்கங்கே மலைக்குள்ள ஊர். அப்படியே இந்த பக்கம் பாருங்க, சரிதா? ஃபுல்லாக இப்போ தான் எல்லாம் ரெடி ஆகுது. எல்லாம் கொஞ்சம் காலத்தில் வந்து மேலே நம்ம ஊர் மாதிரி ஆயிரும், கீழே இருக்கிறது நம்ம ஊர் மாதிரி ஆயிரும். மழை வரும்னு நினைக்கிறேன். இன்னைக்கு மழை வந்தால் சந்தோஷம், செம்மையாக இருக்கும், நல்ல கிளைமேட்டாக இருக்கும். இங்கே பாருங்களா கரும்பு மாடெல்லாம் மேயுது. ஏதோ ஒரு இது மாதிரி இருக்குது, என்னென்ன தெரியல. போலீஸ் ஸ்டேஷனா என்னது? ஆம்லாண்டு. விவசாயம் 2.5 சென்ட் ஏக்கர் விற்பனைக்காமா மக்களே. நெக்ஸ்ட்டு பாருங்கள் மக்களே, சத்தியமங்கலம் டைகர் ரிசர்வ் இதில் கட்டுப்பாட்டில் வருது. யானைகள் அதிகம் நடமாடும் வனச்சாலை இது. குன்றி இங்கேருந்து 10 கிலோமீட்ரு, மார்க்கம்பாளையம் நேருவானா 5 கிலோமீட்டர். குன்றி வந்து இதில் வனச்சாலையில் யானைகள் நடமாட்டம் அமைப்பதால் இருசக்கர வாகனத்தில் செல்வதை தவிர்த்தல் வேண்டும். இருசக்கர வாகனத்தில் வருவதை தவிர்த்தல் வேண்டும். காலை 6 to 6 மட்டுமே வனச்சாலை பயன்படுத்த வேண்டும். வனச்சாலை யானையை கண்டால் புகைப்படம் எடுக்கக்கூடாது. ரைட்டு. அங்கே சிவகிரிங்கண்ணா. மக்களை இங்கே நம்மளை போலவே வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ண வந்திருக்கிறாங்க. ஓகே, நீங்கள் எந்த ஒரு ஓபிங்களா? சரி சரி ரைட்டுங்க. சரிங்க மக்களே, நம்மளை போலவே பாய்ஸு வந்திருக்காங்க. அம்மாடி அது போட்டிருக்கான் பாருங்க, யானை வந்து அதிக நடமாட்டம் பார்த்தீங்கன்னா 2 வீலரில் செல்வதே தவிர்க்கணும்னு போட்டிருக்கேன். அந்த அளவுக்கு யானை இருக்கு மக்களே. ஆனால் இந்த ரோட்டில் நம்ம பைக் வந்திருந்தால் செமையாக இருந்திருக்கு மக்களே. நல்லா இங்கே பாருங்க, ஆஃப் ரோடு பைக்கை போட்டு வந்துட்டாச்சு. சரி பையன் விடுங்க, எல்லாம் நன்மைக்கு. பைக்கில் வந்திருந்தாலும் கொஞ்சம் கருக்குன்னு வீடியோ எடுத்துகிட்டு வந்துருக்கணும். மாடி அப்பளே பார்த்தோம்ல மக்களே, அந்த ஆறு கீழே இங்கே காமிச்சால அந்த ஆறு இங்கே இருந்து வருது பாருங்க. நல்லா பெரிய ஆறாவே இருக்குது. இங்கே கொஞ்சம் தண்ணி இருக்குது. ஆமாம், இங்கெல்லாம் தண்ணி குடிக்க யானை வந்தாலும் வரும்.
அம்மாடி பாருங்க காட்டுக்கால. ஆனால் உண்மையாலுமே மக்களே, நாங்கள் இந்த மேற்கு தொடர்ச்சி மலை சாதாரணமாக மட்டும் இடம் மட்டும் போட்டுறாதீங்க. ரொம்ப 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 பெருசு. நம்ம இது ஃபாரஸ்ட்டு உள்ளே போயிட்டு வந்துட்டுருக்கேன். வாட்சர்ஸ்ன்னு நினைக்கிறவங்கெல்லாம் அங்கே போகிறாங்க பாருங்க. ரேஞ்சர்ஸு ரேஞ்சர்ஸ். ஆனால் சூப்பராக இருக்குது மக்களே ஏரியா. வித்தியாசமான ஒரு அனுபவம். ஃபஸ்ட்டு டைம் இந்த ரூட்டில் போயிட்டுருக்கிறோமா, அதனால் வந்து நல்லா இருக்குது, டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஆனால் பைக்கில் வந்துருந்தா இன்னும் அட்டகாசமாக இருக்குது. அப்படி இல்லை, ஒரு யூகமாக மிகப்பெரிய தப்பு பண்ணிட்ட மக்களே. இந்த மாதிரி ஒரு அட்வென்ச்சரான ரோட்டில் ஓட்டுறதுக்கு தான் அட்வென்ச்சர் பைக்கே எடுத்தோம். அதை நிறுத்திட்டு காரில் வந்து மிகப்பெரிய தப்பு. இதில் பைக்கில் வந்துருந்தோம்னா சரி விடுங்க, என்ன எவ்வளவோ அட்வென்ச்சர் இருக்குது பார்ப்போம். இந்த மாதிரி ரோட்ஸில் வந்து பைக்கில் போகிறது தான் நல்லாயிருக்கும். இன்னும் நிறைய பிளேஸில் இருக்குது மக்களே, இந்த மாதிரி ஒவ்வொன்றா எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். சரி விடுங்க, ஃபோன்லேயே சார்ஜ் கம்மி கரெக்டாக இருந்திருக்கும், எடுத்துருக்கலாம். சரி பரவாயில்லங்க, நாளைக்கு சங்கு கோயில் போகிறோம்ல, அப்படியே பார்த்துக்கலாம். எங்கிட்ட போய் மக்களே கொஞ்சம் தூரப்பறம் அப்படியே பார்த்தீங்கன்னா நார்மலாக இருந்த ரோடு. ஆனால் பைக்கில் வந்தால் கூட இப்போ நிறுத்தி எல்லாத்தையும் காமிக்க முடியாது. ஆனால் காரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மலையும் காமிக்கிறேன். ஒரு மலை 2 மலை இல்லை மக்களே, இங்கே வந்து ஏகப்பட்ட மலை. இப்படி 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 பார்த்தீங்கன்னா நிறைய ஹில்ஸ் இருக்குதுங்க. இந்த குன்றி ஊருக்காரங்கெல்லாம் நினச்சி பார்த்தா இந்த காட்டுக்கால பாங்காட்டுக்கால உள்ள இண்டியர்கள் இருக்கிறாங்க, தீவில் இருக்கிற மாதிரி. நல்ல ஒரு ஆஃப் ரோடு மக்களே, மிஸ் பண்ணிட்டேன் மக்களே. சே யார் இருக்குதுங்களா? மக்களே, இந்த இடத்துல நான் பைக் எடுத்துகிட்டு வராமல் வந்துட்டேங்க. வண்டி சும்மா திணறுது காரு. இதெல்லாம் பைக் எடுத்துகிட்டு வந்து ஓட்டியிருந்தா வேறு லெவல் இருந்திருக்கு. ஆனால் பைக் எடுத்துகிட்டு வந்துருந்தோம்னா இங்கே வந்திருப்போம் அப்படிங்கிறதான் குன்றிக்கு. ஆனால் வந்துருப்பேன், வேறு வித்தியாசமாக இருக்குது, சரி போகலான்னு சொல்லி வந்தாலும் வந்திருப்பேன். நொறுக்கிட்டு போயிட்டு இருக்குது. அங்க பாருங்க, ஐயோ என்ன போலாம், போங்க ரைஃபிள் ஏறி போங்க.
இதெல்லாம் வரலாற்றில் இடம் படைக்கும் இந்த சாதனை. ஆனால் செமையாக இருந்திருக்கு மக்களே. அட்வென்ச்சரில் வந்து என்னன்னா மிஸ் பண்ணிட்டேன் மக்களே. அவ்வளோதாங்க. இதுலேருந்து கொஞ்சம் ரோடு நல்லா இருக்க மாட்டேன் தெரியுதப்பா. கண்டிப்பாக மக்களே. டயர் கொஞ்சம் கண்டிஷனாக இருக்குது காரு இல்லைன்னு வைங்களேன். இது மக்கள் எங்கள் வரைக்கும் அங்கங்கே காங்கிரீட் ரோடு போட்டிருக்கேன். ஆனால் அதே இப்போ இதாகிடுச்சு, ஏதோ பழசாயிடுச்சு. கண்டிப்பாக ஒரு நல்ல ஒரு ஆஃப் ரோட் ட்ரைவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ரோட்டுக்கு வரலாம். இந்த ரோட்டில் வந்து நம்ம அங்கே வந்தோம்ல, இது கடம்பூர் ரோடு கீழே வந்ததில் டேஞ்சராக லெஃப்ட் சைடெல்லாம் கலந்தப்பறம் மரங்கிற மாதிரி இருந்ததில்ல, அந்த அளவுக்குலாம் இது இல்லை. இது சேஃபாகவும் இருக்கும். அட் த சேம் டைம் கொஞ்சம் மக்களே அங்கே சரியான ஒரு காட்டுக்குள்ள ஒரு கோயில் மக்களே. குன்றியில் வேறு லெவல் இருந்துச்சு. நான் காமிக்கிறேன், வரும்போது காமிக்கிறேன். ஆனால் பைக்கில் வந்துருந்தா கொஞ்சம் பயமாக இருந்திருக்கு மக்களே. கொஞ்சம் கிட்டு நீங்கள் நிற்கிறதுக்கெல்லாம் பயமாக இருந்திருக்கு. காரில் வந்தது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இங்கெல்லாம் யானை சாணம் போட்டிருக்குதுங்கோ. வாவ் மக்கள் இங்கே பாருங்க, ஒரு வாட்ச் டவர் உயரத்தில் ஒன்றாவது ஒரு வாட்ச் டவர் போட்டிருக்கேன். ஃபாரஸ்ட் வாட்ச் டவர் பாருங்க. ஆனால் எந்தெந்த ஏதோ மலையில் போயிட்டு இருக்கிற மக்களே. ரோடெல்லாம் வந்து யானை சாணமாக கிடக்குது. அது மாட்டுச்சாணம் ஒரு கேஸ் அப்படிங்கிறீங்களா? மக்களே இதெல்லாம் வந்து ரொம்ப 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 அப்ரோட். இந்த மாதிரி ஜீப்பு தான் கிடைக்குது. போலாம் 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 போலாம். அப்படி பறக்குது. ஆனால் இங்கெல்லாம் மிஸ் பண்ணிட்ட மக்களே. நம்மளோட இது எடுத்துகிட்டு வந்தோம்னு வைங்க, அட்வென்ச்சர் வேறு லெவல் இருக்கு மக்களே. சே இங்கே பாருங்க, எங்கெங்கேயோ சுற்றி வந்துட்டு இருக்கிற மக்களே. இந்த மலையெல்லாம் கடந்து தெரியுதுங்களா, எங்கே இருக்கிறோம்னே ஒன்றும் புரிய மாட்டேங்குது. எங்கெங்கேயோ சுற்றி வந்துட்டு இருக்கிறோம். இந்த குண்டரைங்கிற ஊர் உண்மையாலுமே நெக்ஸ்ட் டைம் வரேன் மக்களே. பைக்கில் வரேன். இங்கே பாருங்க, லைன் பாருங்க, இந்த ஊருக்கு எப்படி போகுதுன்னு. கரண்ட் கம்பம் தெரியுதா மக்களே? அப்புறம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கொஞ்சம் மேலே போக ஆட்டிடியூடு மாறுது. ஹை ஆட்டிடியூடு இது கொஞ்சம் நல்லா கொஞ்சம் கூலிங் ஆகுது மக்களே. இருக்க கொஞ்சம் லைட்டாக அந்த கூலிங் உணர முடியுது. கேளுங்க, குன்றி எவ்வளோ தூரம் அக்கா? குன்றி எவ்வளோ தூரம்? இதே தான் குன்றியா? ஓகே ஓகே ஓகே. முன்னாடி வேணா குன்றியா? மக்களே ஃபைனலி ரீச். குன்றி நல்லா இருக்குதுப்பா. இதான் கடைசி ஊர்னு நினைக்கிறீங்க மக்களே. இங்கே பாருங்க, இதாங்க குன்றி ஊர். எத்துணோண்டு வீடு பாருங்க, எப்படிலாம் இருக்குது பாருங்க. பவானி சாகர் சட்டமன்ற தொகுதிங்க. தம்பி பாய். பாருங்க மக்களே, நல்லா போல போட்டுறாங்க. நல்லா இருக்குது மக்களே, நல்லா இருக்குது. என்னங்க மக்களே இங்கே வேலை பாருங்க, கரண்ட்டுக்கு சோலார் போட்டு அதான் போட்டிருக்காங்க பாருங்க. ஆனால் இந்த இடமே வந்து பார்த்தீங்கன்னா வித்தியாசமாக அப்படியே ஒரு கட்ட வெளிச்சமாக தெரியுதுங்களா? இங்கே பாருங்க வா, பாருங்க மக்களே, அங்கங்கே ஊர், குட்டி குட்டி ஊர். மக்கள் உட்காந்துருக்காங்க மக்களே. மக்களுடைய வீட்டை பாருங்க, மலைவாழ் மக்களே. தலைவரே வணக்கம் தலைவரே. அம்மாடி இங்கே பாருங்க, பீன்ஸ் போட்டிருக்காங்க. அவரையா பீன்ஸான்னு தெரியல. ஆமாம், செடியில் இருக்குது, கொடியில் இருக்குது பீன்ஸு. இங்கே பாருங்க மக்களே, மேலே இது என்னது தக்காளியா? இது பூவு, அந்த செவந்தி பூ. இது நல்லா பூவுங்க, அங்கே கட்டி ஃபுல்லாக பூ மக்களே. அது பாருங்க மக்களே, செமையாக இருக்குது பாருங்க ஏரியா, வித்தியாசமாக. அங்கன்வாடி, பால்வாடி.
வந்தாச்சு. ஜீப்பு ஃபாரஸ்டர் ஜீப்பா, டீ கடை இருக்குப்பா. பரவாயில்லப்பா, இன்னும் உள்ளே விடுங்க, பேசிக்கலாம். இங்கே ஒரு டீ கடை மக்களே, டீ கடை. அண்ணன் ஏதோ சில்லி இதை போட்டிருக்காரு. போண்டாவா? ஸ்கோடா கார் வந்துருக்குது மக்கள். இங்கே பாருங்க, தோட்டக்கலைத்துறை மலை பயிர் அது மூலியமாக ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க, கடை வச்சு கொடுத்துருக்காங்க பாருங்க. ஆனால் பரவாயில்லைங்க, வித்தியாசமான ஒரு கலாச்சாரம் மக்களே. குன்றி ஆர்சி உயர்நிலைப்பள்ளி மக்களே, இங்கே உயர்நிலைப்பள்ளி இருக்குதுங்க. சத்தியமங்கலம் எங்கே இருக்குது பாருங்களேன். அதை தொடர்ந்து இங்கே பாருங்க எத்தனை இதுன்னு. இங்கே பாருங்க மளிகை கடை. பார்த்தா அந்த ஹாஸ்டல் ஒரு டைப்பில் இருக்குதுங்க. பழைய ஹாஸ்டல் வீடியோ போட்டுருந்தோம்ல மக்களே, நம்ம அந்த மாதிரி தான். மேலே செல்லு கடை மாதிரி கொண்டு இருக்குது பாருங்க மக்களே இந்த இடத்துல. பாருங்க செல்லு கடை. சிவா மொபைல் சேல்ஸ் அண்ட் சர்வீஸ். ரைட். இருட்டிப்பாளையம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் முதல் கொண்டு இருக்குதுங்க. கூட்டுறவு பேங்க் முதல் கொண்டு கோயில் அங்கே இருக்குது பாருங்க, மாரியம்மன் கோயில் குன்றி. அந்த கோயில் வந்து பசுவேஸ்வரங்களா? ஆமாங்க, பசுவேஸ்வரா. என்ன சாமி? சிவனுங்களா? சிவனுங்க. சிவனு. ஓ சரி 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 சரி. ஸோ மக்களே, நம்ம ஐயாட்ட வந்து கேட்டோம் பசுவேஸ்வரா கோயில்னாரு. சரிங்க போய் பாட்டு வரேன். சரி. அதுக்கு வந்து காரே போகுதாம்மா. இவ்வளோ தூரம் வந்துட்டோம். குன்றிக்கு வந்து சாமி கும்பிட்டா தான் வருது இருக்கட்டும். ஒரு இதுதானே, ஒரு ஜாலி தானே, அது ஒரு மொமெண்ட்டு தானே. இதுக்கு அந்த பக்கம் பாருங்கள் ரோடு போகுதுங்க. இதை இங்கே போய் ஜாயிண்ட் ஆகுதுன்னு தெரியல. நம்ம கீழே அப்படியே அதே மாதிரி தான் மேலே ரூட்டு. ஆனால் நம்மளுக்கு வந்து மேலே பார்க்கும்போது ஒரு வித்தியாசமாக ஒரு ஆச்சரியமாக தெரியுது. அருள்மிகு ஸ்ரீ பழையபுத்தூர் பசுவேஸ்வரன் திருக்கோவில் குன்றி. இந்த போர்டு இருக்கு. சிவன்தான் கோயில் அடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த காட்டுக்காலி நீட்டாக கோயில் கட்டிட்டாங்கப்பா மக்களே. கர்நாடகா கோயில் எல்லாத்தையுமே நந்தி வந்து கோயிலுக்கு மேலே வந்து உட்காந்துருக்க மாதிரி இருக்கும். சேம் அதே மாதிரி இங்கே பாருங்க, தெரியுதா? ஓகே, கோயில் சாத்தியிருக்கு. நான் உங்களுக்கு போய் காமிச்சிட்டு வரேன். ஓகே மக்களே, வந்து விட்டேன் பசுவேஸ்வராவை பார்ப்பதற்காக. சரிண்ணா, ஓகேண்ணா. ஓகேண்ணா. மக்களே, கோயில் எப்போ தலைவா நீக்கும்? கோயில் நீக்கல. ஓகே வந்து நீக்கிட்டு போயிட்டாங்க. என்னண்ணா நீக்கவே இல்லையா? இல்லை இப்போ எப்போ அடைச்சிருக்கு கோயில்? முடிஞ்சு காலைல பூசை முடிஞ்சு. சரி. மக்களே இங்கே பாருங்க, இதுதான் பசுவேஸ்வர சுவாமி, தெரியுதா? சிவனுக்கு கண் கொடுத்த கண்ணப்ப நாயனார், உலகில் முதலில் கண்தானத்தை செய்த முன்னோடி, கண்தானம் செய்தவர். ஸோ செம மக்களே, வந்தது கண்ணப்ப நாயனார் பார்த்தது ரொம்ப சந்தோஷம். இங்கே பாருங்க, கோவில் வந்து சாத்தியிருக்கு மக்களே. சிவசிவா நமச்சிவாயா, தென்னாடுடைய சிவனையை போற்றி, எந்நாட்டவருக்கும் இறைவா போற்றி. மக்களே, கர்நாடகான்னு எடுத்துட்டிங்கனாலே இங்கே வந்து சிவ வழிபாடு ரொம்ப ஃபேமஸ்ஸு. இவங்க எல்லோரும் மேக்ஸிமம் இங்கே வந்து லிங்காயத்து. இது தமிழ்நாடு தான், ஆனால் கர்நாடகா பக்கம் தானே, அதனால் நான் அந்த வேர்டை சொல்கிறேன். இங்கேருந்து கொஞ்சம் தூரம் தானே கர்நாடகா. ஸோ அந்த கலாச்சாரம் தான் வைங்களேன். ஆண்டவா இறைவா சிவசிவா நமச்சிவாயா. இங்கே பாருங்க மக்களே, காட்டுக்கால கோயில் இருந்தாலே எப்படி பாருங்க, கதவு பாருங்கள் எவ்வளோ அழகாக டிசைன் பண்ணிக்கிறாங்க. யானை மேலே சிவலிங்கம், மாட்டு மேலே சிவலிங்கம், விநாயகர், லக்ஷ்மி. இது வந்து மாதேஸ்வரா, கண்ணப்ப நாயனார். ஸோ செமையாக இருக்குல்ல. இங்கே பாருங்க, இது வந்து அப்படியே வெளியே வர வழி. சுற்றி வந்து விட்டேன் மக்களே.
ஆஞ்சநேயர் பாருங்கள், சிவன் கோயிலில் ஆஞ்சநேயர் இங்கே தான் பார்க்குற கோபுரத்தில் நீட்டாக பண்ணியிருக்காங்க மக்களே. செம செம. இங்கே பாருங்க கோமாளி கோமாளி இருக்க மாதிரி. அப்புறம் விநாயகர் வந்து ஒரு அரக்கன் வந்து வதம் செய்கிற மாதிரி. சிவ குடும்பம் வந்து ஜோராக உட்காந்துருக்க மாதிரி. செம. சரி மக்களே போகலாம். வெளியே விநாயகர் இருக்காருப்பா, நல்லா இருக்குது மக்களே. சின்ன கோயிலாக இருந்தாலும் நீட்டாக இருக்குது மக்களே. விநாயகர் கும்பிட்டாச்சு, பூவும் எடுத்தாச்சு காருக்கு. அப்படியே இங்கே பாருங்கள், இங்கெல்லாம் சாமி. ஒரு அரப்பு மரம் பாருங்கள், அரப்பு மரம் தானே இது இவ்வளோ பெருசு இருக்குது பா, செம மக்களே. பாருங்கள் மக்களே, மேலே பசுவண்ணானா நந்தி கர்நாடகத்தில். ஒவ்வொரு ஏரியா போனால் அந்த ஏரியாவுடைய அந்த இது வந்து நம்மளுக்கு டக்குன்னு ஒட்டிக்குது. மேலேயே வந்துட்டேன் பார்த்தீங்களா இல்லையா, எப்படி வேறு லெவலா. பசுவண்ணா ஈஸ்வர பகவானே போற்றி 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 சுவாமியப்பா. பாருங்க மக்களே, செம்மையாக இருக்குதுங்க. காலைல வந்து பூஜை முடிச்சுட்டு போயிட்டாங்க. இதுதா சூப்பர் 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 மகளே. தெரியுதா அங்கே கோவில், இங்கே நந்தி, அப்படியே சுற்றிலும் பாருங்கள். இது ஈரோடு மாவட்டம் தான் சரிங்களா, இது ஈரோடு மாவட்டம் தான். இங்கேருந்து எங்கள் ஊருக்கு 150 கிலோமீட்டர் வரும். அங்கேருந்து இங்கே வந்து அது எங்கள் ஊர் மாவட்டத்திலே இருக்கிறன்னு வச்சு பாருங்க. நாங்களே எப்பேற்பட்ட கொடுப்பனை இதுன்னு சொல்லிட்டு. எங்களுக்கு வந்து இந்த பக்கம் வந்தால் கர்நாடகா கலாச்சாரம், மழை இருக்குது. எங்களுக்கு ஒன்றே இல்லை, ஈரோடு மாவட்டத்தில் பீச் மட்டும்தான் எங்களுக்கு இல்லை. அதுக்கு மேலே காவேரி யார் இருக்குது. சரி மக்களே போகலாம். மக்களே நெக்ஸ்ட்டு இங்கே கிணறு இருந்துச்சு, கிணத்துக்குள்ளே ஆமை மக்களே எங்கே போயிடுச்சு. ஆடா சரி சரி சரி, ஆமை ஒன்று இருந்துச்சு மக்களே. இங்கே தான் மக்களே ஆமை இருந்துச்சு, உள்ளே போயிடுச்சு. அது இங்கே குஞ்சு இருக்குது, இங்கே சின்ன குஞ்சு இருக்குது. இதா பாருங்க, அங்கே ஒரு ஆமை இருக்குது பாருங்க, தான் இந்த பக்கம் இருக்குது பாருங்க. இது சின்னது மக்களே, அப்போலே பார்த்து பெருசு. அது உள்ள ஓடிடுச்சு நண்பா. இதெல்லாமே ஈரோடு மாவட்டம் தான். இல்லை நீ ஈரோடு மாவட்டம் தான் இது. இப்போ நீங்களா காலேஜில் எங்கே போகணும்? கீழே தான் வரணும். இப்போ நீங்கள் என்ன படிக்கிறீங்க? எந்த காலேஜ்? கோபி வெங்கடாச்சலமா? வெங்கடேஸ்வரா. ஓ, என்ன படிக்கிறீங்க? பயோமெடிக்கல் இன்ஜினியரிங். இன்னைக்கு லீவுங்களா? இல்லைண்ணா, இன்னும் அடுத்த மந்த் ஓப்பனா? ஓ சரி சரி, இன்ஜினியரிங்கா? ஓகே ஓகே. இப்போ இங்கே எல்லாமே படிக்கிறாங்களா ப்ரோ? முக்கால்வாசி பேர் படிக்கிறாங்க. சரி 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 சரிங்க. இப்போது இங்கெல்லாம் எப்படி ப்ரோ கலாச்சாரம் எப்படி கீழே இருக்கிற மாதிரி இருக்குமா, கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குமா? டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்போ இங்கே இப்போ இந்த லிங்காயத்தர் மக்கள் அதெல்லாம் இங்கே இருக்காங்களா? நீங்கள் லிங்காயத்தரா? லிங்காயத்தர் கறியெல்லாம் சாப்பிட மாட்டீங்க? கறியெல்லாம் அந்த சைடு அங்கே சாப்பிடுவாங்க, அந்த சைடு சாப்பிடுவாங்க. நீங்கள் சாப்பிட மாட்டீங்க? ஓ, அந்த சைடு லிங்காயத்தர் இருப்பாங்க, அந்த சைடு லிங்காயத்தர் இருப்பாங்க, அங்கே லிங்காயத்தர் இருப்பாங்க, அந்த சைடு லிங்காயத்தர் இருப்பாங்க. ஓகே ஓகே ஓகே. உங்களுக்கு இங்கே இருக்கிறது பிடிச்சிருக்குதா, கீழே இருக்கிறது பிடிச்சிருக்குதா? இங்கே இருக்கிறது தான். என்னதான் கீழே இருந்தாலும் அது பிடிக்காது. இதாக இருந்தால் நீட்டாக நிம்மதியாக இருக்கலாம். சரி ப்ரோ. சரி ப்ரோ. உங்கள் பேர்? எங்கள் பேர் சந்தோஷ். சந்தோஷ். ஓகே ஓகே. உங்கள் பேர்? என் பேர் K7. சேனல் K7 போடுங்க, அப்படியே வந்துடும். வந்துடும். குட்டி. ஆமாம், அதுதான் காமிச்சிட்டேனே, அது அங்கே இருந்துச்சு. மக்களே இங்கே பாருங்க மக்களே, அங்கே அந்த கலசத்தை பாருங்க, சரியான பெருசு, செம பெருசு. உள்ளே என்ன போட்டிங்கன்னா இங்கே மலையில் விளைஞ்ச தானியங்கள் எல்லாம் போட்டாங்களாமா, கம்பு ராகி அப்படி. அதான் தானியங்கள் எல்லாமே. பெரியாமையை கண்டுபிடிச்சிட்ட மக்களே. இந்த பாருங்க, அங்கே இருக்கிறான் பாருங்க. ஆமப்பையிலே என்னம்மா கதை கட்டுன எங்ககிட்ட போய் மறைஞ்சிக்கிட்டு. மக்களே வந்தாச்சுங்க காட்டுக்கோவில். சத்தியமாக இந்த இடத்துல வந்து வேறு லெவல். இது அனுமார் கோயில் பயங்கரமாக இருக்குது மக்களே. இந்த மாதிரி ஒரு கோயில் இங்கே வந்து வேறு லெவல் இருக்குது. நீங்கள் எக்ஸ்பெக்டே பண்ண மாட்டீங்க, அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கோயில் வந்து சூப்பராக இருக்குது. இங்கே பாருங்க, வாங்கல போயிட்டு காமிக்கிறேன். ஜெய் ஆஞ்சனையா, ஜெய் ஆஞ்சனையா, ஜெய் ஆஞ்சனையா. நல்ல வேலை இன்னைக்கு இப்போ வரைக்கும் எந்த நான்வெஜ்ஜும் சாப்பிடல. ஹரே ஹரே ராம 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 ஹரே ஹரே, ஹரே ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே. சூப்பராக இருக்கு மக்களே. இங்கே பாருங்க, ஒரே பாறையில் செம்மையாக பண்ணிட்டாங்க மக்களே ஆஞ்சநேயரை.
செமையாக இருக்குது. குன்றைக்கு வந்தீங்கன்னா அந்த ஆஞ்சநேயரை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. கோயில் பிரம்மாண்டமாக இருந்தால் தான் அப்படின்லாம் கிடையாதுங்க, சின்னதாக இருந்தாலும் இருக்கும். மக்களே பார்த்தீங்களா, நடு காட்டுக்கால இப்படி ஒரு கோயில் செமையாக இருக்குல்ல, சூப்பருங்க. நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். இது எப்படின்னா இது நல்ல ஃபாரஸ்ட் தான் மக்களே, ஆனால் கேரளா மாதிரி வர மாட்டேங்குது. அதுதான் ஏன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது. அது ஹைட்டாக இருக்குமோ மேபி, அது நிலப்பரப்பே ஹைட். நம்ம தமிழ்நாடு கொஞ்சம் கீழே இருக்கலாம், அது நிலப்பரப்பே ஹைட்டாக இருக்கலாம். அதுலேருந்து ஹில் இருக்கிறனால அது கொஞ்சம் ரொம்ப சில்லாக இருக்குதுன்னு நினைக்கிறேன். அப்படி பார்த்தா நம்ம கொடைக்கானல் சில்லு தான் இருந்தாலும் இங்கேயும் அதே மாதிரி தான் மழை தான். ஆனால் இந்த மலையில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அளவுக்குலாம் சில்லு வரதில்லை. நார்மலாக கீழே இருக்கிற காட்டிலும் மேலே ஓரளவுக்கு பரவாயில்லையாக இருக்கும். ஒரு 2 டிகிரி 3 டிகிரி கம்மியாக இருக்குது. ஓகே மக்களே, பாருங்க போதுவாருங்க ஜீப்பு. அவ்வளோதான் மக்களே, குன்றையிலிருந்து கிளம்பி வந்து ஆஞ்சநேயர் தரிசனம் பண்ணிட்டு அப்படியே இங்கே பார்த்தோம்னா சத்தியமாக அசந்துருவீங்க. வியூவை பாருங்க, இங்கே பாருங்க மக்களே, எப்படி எத்தனை கிலோ சும்மா தொடரா அடுக்கடுக்கா சும்மா பட்டாசாக இருக்குதுங்க, வேறு லெவலில். வா அந்த ஹில்லில் ஹைட் என்ன ஹைட் இருக்குது, அங்கே போனாலும் இதே மாதிரி தான் இருக்குமோ. சரி மக்களே, சுற்றியாச்சு இந்த மேற்கு தொடர்ச்சி மலையை. இன்னும் ஏகப்பட்டதுன்னா மகாராஷ்டிரா கட்டி போகணும் மக்களே, ஏகப்பட்ட விஷயங்கள். இந்த மலை பாருங்க, கர்நாடகாவிலையும் சுற்றியாச்சு, மங்களூர் அப்புறம் அந்த இது குக்கே சுப்பிரமணிய சாமி கோயில், அதுவும் மேற்கு தொடர்ச்சி மலை தான், அங்கேயும் போய் சுற்றியாச்சு. கேரளாலையும் சுற்றியாச்சு. நான் மகாராஷ்டிரா தான் போகல. அங்கே இன்னும் அங்கெல்லாம் போனால் இன்னும் வேற லெவல் இருக்கேன். அங்கே இருக்கிறதுக்கு என்ன ஹைட் ஆகிட்டு போயிட்டு இருக்குல்ல, ஸோ அங்கே இருக்கிற மலை வந்து இன்னுமே ஹைட்டாக இருக்கும் மக்களே. இங்கே பாருங்க மலை மாட்டை பாருங்க மக்களே, ஐயா மேய்ச்சிட்டு இருக்காரு பாருங்க, எத்தனை மலை மாடு பாருங்க. எல்லாம் மாடு மேய்க்கிறதா, மேலே ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறாங்க. மாடு எல்லாம் நாட்டு மாடுங்க. அதான் ஐயோ எத்தனை மாடுன்னு. ஏன்னா பருகூர் அதான் மலை மாடுங்க எல்லாம். இதெல்லாம் பால் வந்து 1/2 லிட்டரு 3/4 லிட்டர் அப்படி தான் கிடக்கு. ஆனால் வந்து தீனி கொஞ்சமாக போட்டால் போகுது, பால் நல்லா சத்தாக இருக்குது. இந்த பாருங்க மக்கள், எல்லாம் பருகூர் மாடு. இங்கே பாருங்க இத்தனை மாடுன்னு. எல்லாம் ஆடு மேய்க்கிற மாதிரி எல்லாம் குட்டி மாடு எல்லாம். அதான் கையில் கத்தி வச்சிருக்கிறாங்க. அது ரைட்டு சிங்கல்ல புலி இருக்குண்ணா.